அபூர்வ ராகங்கள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் ரஜினிகாந்த். பெங்களூருவில் இருந்து நடத்துனராக வேலை பார்த்து நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தில் சென்னை வந்து சினிமாவில் நுழைந்தவர். பாலச்சந்திரன் அறிமுகம் கிடைத்து அவர் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர். அதன் பின் கமலுடன் இணைந்து தொடர்ந்து நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிந்து தனித்தனி பாதையில் பயணிக்க துவங்கினார்கள். ரஜினி ஹீரோவாக நடிக்க துவங்கி வசூலை குவிக்கும் சூப்பர் ஸ்டாராக மாறினார். கடந்த 40 வருடங்களுக்கும் மேல் நம்பர் 1 நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்போதும் ஜெயிலர், வேட்டையன், கூலி என பரபரப்பாக நடித்து ஹிட் படங்களை கொடுத்து வருகிறார். சினிமாவில் ஒரு நடிகர் தனியாக வளர்ந்துவிட முடியாது. இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் ஆதரவு இல்லாமல் ஒரு நடிகர் பெரிய இடத்தை பிடிக்க முடியாது. ரஜினியை அறிமுகம் செய்து வைத்த பாலச்சந்தர் பைரவி படத்தில் ரஜினியை முதலில் ஹீரோவாக போட்டு படம் எடுத்த இயக்குனர் பாஸ்கர் ரஜினிக்கு ஜனரஞ்சகமான கதையை எழுதி அவரை ஸ்டாராக மாற்றி ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்த கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அந்த படங்களை இயக்கிய எஸ்.பி. முத்துராமன். ரஜினிக்குள் இருக்கும் நல்ல நடிகரை ரசிகர்களுக்குள் காட்டிய இயக்குனர் மகேந்திரன் என இவர்கள் எல்லாரும் ரஜினியின் வளர்ச்சியில் முக்கியமானவர்கள். இது ரஜினிக்கும் தெரியும். ஆனால் கால சூழ்நிலை நடிகர்கள் சில முடிவுகளை எடுக்க வைக்கும். ரஜினியை பைரவி படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் செய்த இயக்குனர் பாஸ்கர் ஆஸ்கர் பிலிம்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கினார். அப்போது ரஜினி பெரிய ஹீரோவாக மாறியிருந்தார். ரஜினியை வைத்து படம் எடுக்க ஆசைப்பட்ட பாஸ்கர் அவரை சந்தித்து தன்னுடைய படத்தில் நடிக்குமாறு கேட்டார். ஆனால் ரஜினியோ இப்போது நான் சின்ன நிறுவனங்களில் படங்களில் நடிப்பதில்லை என சொல்ல பாஸ்கருக்கு கோபம் வந்துவிட்டது. பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கும் படங்களில் மட்டுமே நடிப்பேன் என இன்றும் சொல்லும் நீங்கள் அன்று ஏன் என்னை போன்ற சின்ன தயாரிப்பாளர்களிடம் படமாக பைரவி படத்தில் நடித்து உங்களை வளர்த்து கொண்டீர்கள் என்று கேள்வி கேட்டு அங்கிருந்து சென்று விட்டார். காலங்கள் ஓடியது. அருணாச்சலம் படத்தில் வரும் லாபத்தை தனக்கு உதவி செய்த மற்றும் கஷ்டப்படும் சிலருக்கு கொடுத்து உதவ நினைத்த ரஜினி அந்த ஸ்டைல் இயக்குனரை பாஸ்கரையும் சேர்த்தார். இதற்காக பாஸ்கரை நேரில் அழைத்து பேசினார். அப்போது இந்த படத்தின் என் வேலை எதுவும் இல்லை, நான் இந்த படத்திற்கு கதை தருகிறேன் அல்லது முழு படத்தையும் நானே தயாரிக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு பிச்சை போடுவது போல நீங்கள் செய்யும் உதவி எனக்கு வேண்டாம் என முகத்துக்கு நேராக பாஸ்கர் சொல்ல ரஜினி அவமானப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை பாஸ்கரின் மகன் சமீபத்தில் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.